சிவாய நம்ம வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். பக்தி இன்ஃபோ பார்த்துருக்கிற அனைவருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கணும். சிவாய நம்ம. 2026 ராகு கேது பெயர்ச்சி டிசம்பர் மாதம் வாரத்திலே வந்துடுது. ராகு பகவான் பெயர்ச்சி ஆகிறது கும்ப ராசியில் இருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சிக்கிறாரு. இப்போ இந்த மகர ராசியில் பெயர்ச்சிக்கிறனால மற்ற ராசிக்காரர்களுக்கு சாதகம் யாருக்கு 1.5 வருஷமாக அமைய போகுது, பாதகம் யாருக்கு அமையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி பாதகங்கள் அமையக்கூடிய வாய்ப்பு உடைய ராசிக்காரர்கள் இந்த கோயிலுக்கு முறையான வழிபாடுகளை பண்ணிக்கிட்டிங்கன்னா எந்த குறையும் வராது. சிவாய நம. மிதுன ராசி. மிதுன ராசியில் ராகு பகவானுடைய பெயர்ச்சி 8வது வீட்டில் மகர ராசியில் பெயர்ச்சிக்கிறார். பொதுவாக மிதுன ராசியிலேயே ராகு பகவானுடைய நட்சத்திர பாதம் இருக்குது. அது குழந்தைகளுக்கு தான், ஒரு கட்ட கால வயசில் தான். அப்போ அந்த ராகு மகாதசை நடக்கும்போது, ராகுவோடைய புத்தி நடக்கும்போது, ராகுவோடைய அந்தரங்கள் நடக்கும்போது ரொம்ப கவனமாக நீங்கள் இருக்கணும். ஏன்னா இடம் பொருள் ஏவல் 6, 8, 10, 12 துர்ஸ்தானம். என்னதான் எதுவாக இருந்தால் கூட ஸ்தானத்துக்கு தான் பதில் அதிகமாக இருக்கும். கவனமாக நீங்கள் இருக்கணும். அப்போ அந்த ராகு தசை நடக்கிறவங்க உங்கள் வீட்டு குலதெய்வ வழிபாட்டை நீங்கள் பண்ணணும். உங்கள் வீட்டு முன்னோர் வழிபாட்டை பண்ணணும். ராகு காலத்தில் எங்கேயாவது கோயில்களில் நாகங்கள் பின்னிக்கிட்டு இருக்கும், உங்கள் வீட்டுக்கிட்டேயே இருக்கும். அந்த நாகங்களை போய் வழிபாட பண்ணுங்க. இல்லை உடல் நலக்குறைவு, மன சஞ்சலப்பு, ஏதாவது ஒரு இடையூறல்கள், கஷ்டங்கள், கடன், நோய், வறுமை, பயம், சத்ரு, எதிரி, ஏதாவது ஒரு சூனியத்தில் ஆள்பற்று இருந்திருந்தீங்கன்னா நீங்கள் சொந்தமாக அந்த நாகக்கல்லை வாங்கி சென்னையிலையோ மகாபலிபுரத்துலேயோ எங்கேயோ வாங்கி உங்கள் கோயிலில் நீங்கள் பிரதிஷ்டை பண்ணுங்கள். தலைக்கு வர்றது தலைமுடியோடு போகும். ஏன்னா நிறைய ஏமாறக்கூடியவங்க இந்த மிதுன ராசியில் தான். அதுவும் பெண்கள் தான் பாவம். கருத்துள்ள மனையில் கலகங்கள் ஏற்பட்டு கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகளாகி பிரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு தருணம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். வெளி உலகத்துக்கு வேணால் நீங்கள் நல்லா இருக்கிற மாதிரியான ஒரு தோரணம் கொண்டு வரலாம். ஆனால் உள்ளுக்குள்ளே பல கஷ்டங்களை தான் நீங்கள் அனுபவிப்பீங்க. நீங்கள் உங்கள் சொந்த ஊரில் ஒரு நாகக்கல் பிரதிஷ்டை பண்ணிக்கிங்க. ஏதாவது நோயின் நொம்பலத்தில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிற மாதிரி இருந்திருந்தீங்கன்னா, ஒரு ஐசியூவில் இருக்கிற மாதிரி இருந்திருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு கோயிலை போய் கோதானம் பண்ணிக்கிங்க. இப்படி வரக்கூடியதை முன்கூட்டியே பக்குவங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா எந்த குறையும் வராது. அதே போல் 8ஆம் இடத்துல ராகு பகவானுடைய பெயர்ச்சி கொஞ்சம் கவனமாக தான் நீங்கள் இருக்கணும். இருந்திருந்தால் கூட படிப்பில் சிறந்து விளங்கக்கூடிய அற்புதமானவங்க மிதுன ராசிக்காரர்கள். படித்து வேலை இல்லாமல், கிடைச்ச வேலை இல்லாமல், பிடிச்ச வேலை இல்லாமல், ஏனோ தானோ ஏதோ ஒரு வேலை தான் அமையும். ஏன்னா இருக்கிற பெயர்ச்சிங்க 2 பெயர்ச்சியும் உங்களுக்கு பாதகமாக தான் இருக்குது. இந்த ராகு பகவானுடைய தன்மையை முறையாக பண்ணிக்கிட்டிங்கன்னா ஏதாவது ஒரு வெளியூர் வெளி தேசத்தில் போய் பிரயாணம் பண்ணக்கூடிய அமைப்பு, ஒரு வேலைகளில் மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய தருணத்தை உண்டு பண்ணிக்கலாம். பெண்கள் தான் கவனமாக இருக்கணும். அதே போல் ஆண்கள் ரொம்ப கவனத்தை நீங்கள் ஈர்த்துக்கணும். ஏன்னா உங்களுடைய தன்மை, உங்களுடைய வளர்ச்சி உங்கள் மேலே போராமப்பட்டு பல இன்னல்கள், இடையூறுகள், உங்கள் குடும்பத்தாரே உங்களுக்கு தொந்தரவுகள் பண்ணலாம். கவனமாக இருந்துக்குங்க. அதே போல் பூர்வீக சொத்துகள், மிதுன ராசிக்கார ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும், அப்பா தாத்தா வீட்டு வழி சொத்து, அப்பா வழி சொத்துகள் நிறையா இருக்கும். ஆனால் அதெல்லாம் இப்போ உங்களுக்கு கிடைக்காது. உங்களுக்குன்னு சொல்லக்கூடிய சனி மகாதசை முடியணும். சனி மகாதசையில் குரு மகாதசை வரும்போது தான் அந்த சொத்துகள் வரும். அப்போ
சனி மகாதிசைகள் உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கும்போது தேவையில்லாத டிசீஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அலர்ஜிகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் மக்கள் கூடக்கூடிய இடத்துல, குளத்தில் ரொம்ப குளிக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். பஸ்ஸில் பிரயாணம் பண்ணால் வீட்டுக்கு வந்து கை காலை அலும்பிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிகிட்டு இருக்கணும். ஏன்னா தேவையில்லாத டிசீஸ்லாம் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் நிறையாவே இருக்குது. நோயில் தான் மனுஷனுக்கு பிரச்சனை வரும். அப்போ இந்த பிரதிஷ்டையை முறையாக பண்ணிக்கிட்டிங்கன்னா எந்த குறையும் வராது. வேணும்னா அதை பண்ணி கொடுக்கறதுக்கு நான் கூட பண்ணி கொடுப்பேன், ஐதீகமாக பண்ணி கொடுப்பேன். தேவைப்பட்டால் கால் பண்ணுங்கள். மிதுன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப கவனமாக நீங்கள் இருக்கணும். தாய், தகப்பன், அண்ணன், தம்பி, அங்காளி, பங்காளிகள் மேலே ஒரு நம்பிக்கை, ஒரு அற்புதமான அமைப்பை நீங்கள் கொண்டு வந்துக்குங்க. யாரையும் பகைமையாக நினைக்காதீங்க. யாரையுமே யார் வாயிலையும் உழாதீங்க. தேவையில்லாமல் இடையூறுகளை வந்தால் உங்களுக்கு தான் வீணான பிரச்சனை. ஏன்னா நோய் வந்துச்சுன்னா சொத்தை நீங்கள் வந்து சந்தோஷப்படுத்த முடியாது. உங்கள் சொத்தில் நீங்கள் ஜாலியாக இருக்க முடியாது. அந்த நோய்க்கே விரயமாகிக்கிட்டு இருக்கோம். அதனால் சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு குடும்பத்தோட ஒற்றுமையோட பல கோயில்களுக்கு போங்க. சனீஸ்வர பகவான் உங்களில் கர்ம சனியாக இருக்கார். கர்ம பலனை அனுபவிக்க பிறந்தவங்க நீங்கள் ஆன்மீக தோரணில் பிடிங்க. ஏதாவது ஒரு சித்தரை பிடிச்சிக்குங்க, ஒரு மகானை பிடிச்சிக்குங்க. ஊருக்கிட்ட இருக்க வேண்டிய சித்தர்கள் கோயிலுக்கு போங்க, அடிக்கடி போங்க. ஞாயிற்றுக்கிழமை 4:30 to 6 ராவு காலத்தில் சாமிகளை வழிபடுங்க. எந்த குறையும் வராது. மிதுன ராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பாளுடைய அருளாட்சி உங்களுக்கு கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். சிவாய நம. 2026 ராகு கேது பெயர்ச்சி மேஷ ராசி முதல் மீன ராசி வரைக்கும். பொதுவாக ராகு பகவான் பெயர்ச்சி ஆகிறது கும்பராசிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சிக்கிறாரு. கும்பராசிக்கு அதிபதி சனீஸ்வர பகவான் நட்பான வீட்டிலிருந்து மகர ராசிக்கு அதிபதி சனீஸ்வர பகவான் பகைமை வீட்டில் பிரவேசிக்க போகிறார். அப்போ கவனமாக இருக்கக்கூடிய ராசிகளும் யோகங்கள் வரக்கூடிய ராசிகளும் யாருன்னு சொல்கிறேன். மேச ராசி கவனமாக இருக்கணும். மிதுன ராசி ரொம்ப கவனமாக இருக்கணும். கடக ராசியில் ஜென்மத்தில் கேது பகவான், ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு பகவான், நீங்களும் கவனமாக இருக்கணும். சிம்ம ராசிக்காரர்களும் கவனமாக இருக்கணும். அடுத்து துலாம் ராசிக்காரர்கள், கும்ப ராசிக்காரர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். மீதி இருக்கிற ராசிக்காரர்களுக்கு தான் இந்த ராகு கேது பெயர்ச்சி யோகத்தையே கொடுக்க போகுது. அதனால் யோகத்தை கொடுக்க போகுதுங்கிறதுக்காக உங்களுடைய தினசரிகள் செய்யக்கூடிய வேலைகளை மிஸ் பண்ணாதீங்க. இறை அன்பை தேடுங்க. ஆன்மீக ஞானத்தை பிடிச்சிக்குங்க. தெய்வீக அனுகிரகத்தை பிடிங்க. தானம் பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஏழைகளுக்கு கொடுக்கறதுக்கு உதவுங்க. இப்படி பண்ணிக்கிட்டிங்கன்னா எந்த குறையும் வராது. ராசியில் பொதுவாக ஜாதகத்தில் ராகு பகவான் நல்ல நிலைமைக்கு வந்துட்டார்னா பணம் காசு நாளும் 8 திசையிலேருந்து காசு வரும். வீடு வாங்குவீங்க, கார் வாங்குவீங்க, நகை நட்டு வாங்குவீங்க. மனைவி மக்களை சந்தோஷமாக வச்சுக்கூடிய அமைப்புக்கு சுகபோகமான ஒரு அமைப்பு கிடைக்கும். ஆனால் ஒரு ஜாதகத்தில் ராகு பகவான் கெட்டு போயிடுச்சுன்னா அடிக்கடி விபத்துகள் நடக்கும். உடம்பில் சிறு சிறு கட்டிகள் பெரிய லெவலுக்கு வந்துடும். சர்ஜரி நடக்கும். அது குடல் சம்மந்தப்பட்டதோ உடல் சம்மந்தப்பட்டதோ சர்ஜரி. கடனாளியாகி நஷ்டமாவீங்க. கொலை மிரட்டல் விடுவீங்க. கொலை மிரட்டல் விட்டாலே இன்றைக்கி அஃபென்ஸு. ஜெயில் தண்டனைக்கு ஆள்படுவீங்க. ஏன்னா பணம் காசு தராமல் ஏமாற்றிட்டிங்கனாவே அது ஜெயில் தண்டனை தான். அந்த மாதிரி தண்டனைக்கு ஆள்படக்கூடிய தருணமும் ராகு பகவானால் உண்டு. லாங்கு தொலைதூர பயணம் இரவில் ஜேர்னி பண்ணும்போது தேவையில்லாத விபத்துக்கள். புளிய மரம் அப்படின்னு கேட்டாவே ராகு. அப்போ இந்த மாதிரி தருணங்கள் வராமல் இருக்க, நஷ்டங்கள் ஆகாமல் இருக்க நான் மேற்படி சொல்லக்கூடிய ஸ்லோகத்தை சொல்லிக்கிட்டிங்கன்னா தலைக்கு வர்றது தலைமுடியோடு போகும். சொல்கிறேன் ஸ்லோகத்தை. இன்பமே செய்யும் ராகு கேது பகவானே, அன்பால் நான் உன்னை அடிப்பணிவேன், என்பால் நான் அடைந்த துன்பங்கள் போய் இருள் அகற்றி தூய நலம் திகழ எனக்கு இன்றே தருவாய் அருள்
ராகு கேது பகவானே போற்றி இப்படி முறையான வழிபாடுகளை பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு குறை வராது. இருந்திருந்தாலும் உங்கள் குலதெய்வத்தை வழிபடுங்க. ராகு பகவான்னா அப்பா வழி முன்னோர், அப்போ தாத்தா பாட்டி. கேது பகவான்னா தாய் வழி முன்னோர், உங்கள் பாட்டி. இவங்களை வழிபட்டுக்கிட்டிங்கன்னா ராகு பகவானுடைய தாக்கத்திலேருந்து குறைச்சி சூப்பராக வாழ்வீங்க, எந்த குறையும் வராது. 12 ராசிக்காரர்களுக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பாளுடைய அருளாட்சி உங்களுக்கு கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். சிவாய நம. சிவாய நம. என்ன நீங்கள் பார்க்க வரணுன்னா என்னுடைய முகவரி ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப், நம்பர் 13, திருவள்ளுவர் தெரு, எம்இஎஸ் ரோடு, மோதிலால் நகர், கிழக்கு தாம்பரம், சென்னை 6,59,000. நியர் லேண்ட்மார்க் கார்லி ஸ்கூல் ப்ளே கிரவுண்டு, நெக்ஸ்ட் டு எம்இஎஸ் கேட். இங்கே வந்து கேட்டாலே என் வீட்டுக்கு வந்துடலாம். ஃபோன் பண்ணிவிட்டு ஒரு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு வாங்க, ஃபோன் பண்ணாமல் வராதிங்க. ஏன்னா அடிக்கடி கோயில்களுக்கு நான் போயிடுவேன். சரியா? எல்லாருக்கும் எல்லா வளமும் கிடைக்கட்டும். சிவாய நம.